Good morning students. Third chapter பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? யூனிட் டிஜிட் எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றத தான் பார்த்தோம். யூனிட் டிஜிட் எப்படி ஃபைண்ட் பண்ணனும்? 1 5 6 0 இந்த நம்பர்ஸ் வந்தது அப்படினா யூனிட் டிஜிட் என்னதா வரும்? 1 5 6 0. Suppose 4 9 இந்த ரெண்டு நம்பர் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? பவர் செக் பண்ணணும். பவர்ல ஆட் பவரா இருந்தது அப்படினா என்ன வரும்? 4 தான் வரும். ஈவன் பவர் இருந்தது அப்படினா 6 வரும். 9க்கு ஆட் பவரா இருந்தது அப்படினா 9, ஈவன் பவரா இருந்தது அப்படினா 1. இதுதான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா எக்ஸசைஸ் 3.2ல தேர்ட் சம் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எக்ஸசைஸ் 3.2ல இருக்கிற fourth sum, next degree of expression. இதுதான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம sum பார்க்கலாமா? fourth sum, find the unit digit of the following numerical expression. இப்போ நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க? யூனிட் டிஜிட் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 114 to the power of 20 plus 115 to the power of 21 plus 116 to the power of 22. இப்போ இதுக்கு நம்ம யூனிட் டிஜிட் ஃபைண்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பேஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்றத பாருங்க. இங்க என்ன இருக்கு? 4. 4 வந்தது அப்படினா நம்ம என்ன பண்ணனும்? பவர் செக் பண்ணனும். இப்போ பவர் பாருங்க 20. 20ன்றது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். ஸோ இது என்னது? ஈவன் பவர். ஈவன் பவரா இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன வரும்? யூனிட் டிஜிட் 6. 6 போட்டுட்டோமா? நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் அப்படி எழுதிக்கோங்க. அடுத்தது செகண்ட் ஒன்ல பேஸ்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் பாருங்க. பேஸ் இதில் ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு? 5. 5ன்ற நம்பர் வந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம பவர் செக் பண்ணவே தேவையில்லை. யூனிட் டிஜிட் என்ன தான் வரும்? 5 போட்டோமா? நெக்ஸ்ட் ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ் அப்படி எழுதிக்கோங்க. அடுத்தது இதில் பேஸில் ஃபஸ்ட் டிஜிட் சொல்லுங்கள். 6. 6க்கும் சேம் தான். யூனிட் டிஜிட் என்ன தான் வரும்? 6. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட் பண்ணுங்க. 6 + 5 11, 11 + 6 17. 17 எழுதிட்டோமா? இப்போ இந்த 17ல யூனிட் டிஜிட் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டிஜிட் என்னது? 7. Therefore the unit digit is 7. Second one, 10,000 to the power of 1000 plus 11,111 to the power of 11,111. இப்போ இதுக்கு நம்ம யூனிட் டிஜிட் ஃபைண்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பேஸ் பாருங்க. பேஸ்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னது? 0. 0 அப்படின்னா யூனிட் டிஜிட் என்னதான் வரும்? 0. 0 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பிளஸ், அடுத்தது பேஸ்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் சொல்லுங்க. 1. இப்போ 1ன்ற நம்பருக்கு யூனிட் டிஜிட் என்னது? 1. 1 போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? 0 + 1 1. இப்போ யூனிட் டிஜிட் என்னது? 1. Therefore the unit digit is 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 3.2ல இருந்த எல்லா சம்மும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன். இங்கே பாருங்க, x to the power of 5. இதில் பவர் என்னது? 5. ஸோ 5 தான் இந்த எக்ஸ்பிரஷனுடைய டிகிரி. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, -3 p to the power of 3 q to the power of 2. இப்போ இதில் எப்படி நம்ம டிகிரி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த ரெண்டு பவர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெண்டு பவரையும் ஆட் பண்ணிக்கோங்க. 3 + 2 எவ்வளவு? 5. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுடைய டிகிரி என்ன அப்படின்னா 5. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, -4x y to the power of 2 z to the power of 3. இப்போ எக்ஸுக்கு பவர் கொடுக்கல, அப்போ இங்கே என்ன போடுவீங்க? 1.
இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 1 2 + 3. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 + 2 3, 3 + 3 6. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனுடைய டிகிரி என்னது 6. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிகிரி ஃபைண்ட் பண்ணணும். கொடுத்துருக்கிற அந்த எக்ஸ்பிரஷனுடைய டிகிரி வந்து இப்படி தான் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாமா? இங்கே பாருங்க, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம டிகிரி ஃபைண்ட் பண்ணலாமா? இது எப்படி டிகிரி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம டிகிரி ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் எது வந்து ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுடைய டிகிரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 7x to the power of 3. அப்போ இதில் என்ன டிகிரி 3 தான். செகண்ட் டேர்மில் சொல்லுங்க டிகிரி என்ன 2. தேர்ட் டேர்மில் என்னது டிகிரி? இப்போ எக்ஸ் மேலே பவர் இல்லை, அப்போ என்ன எழுதுவீங்க 1. இப்போ இதனோட டிகிரி என்னது 1. நெக்ஸ்ட் பாருங்க கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட்டுக்கு டிகிரி என்ன அப்படின்னா the degree of constant term is 0. ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் இருந்தது அப்படின்னா அதனோட டிகிரி வந்து 0. இப்போ நம்ம இங்கே கொடுத்துருந்த இந்த டேர்முக்கு டிகிரி எழுதிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிகிரியை கம்பேர் பண்ணி பாருங்க. எது வந்து ஹையஸ்ட் டிகிரி, எது வந்து பெரிய டிகிரி 3. ஸோ 3 தான் இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுடைய டிகிரி. இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஒவ்வொரு டேர்முக்கும் டிகிரி ஃபைண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் டிகிரி என்னது 5. செகண்ட் டேர்மில் டிகிரி என்னது 2. தேர்ட் டேர்மில் பாருங்கள் 2x, எக்ஸுக்கு பவர் கொடுக்கல, அப்போ என்னது பவர் 1. இப்போ தேர்ட் டேர்மோடைய டிகிரி என்னது 1. நெக்ஸ்ட் இது என்னது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்டோடைய டிகிரி என்னது 0. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ இதை கம்பேர் பண்ணுங்க, எது வந்து ஹையஸ்ட் டிகிரி அப்படின்னு, எது 5. ஸோ 5 இஸ் த டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன். இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டேர்மோடைய டிகிரி சொல்லுங்க 2. செகண்ட் டேர்மோடைய டிகிரி என்னது 2. தேர்ட் டேர்ம் பாருங்க a to the power of 2, b to the power of 2. இப்போ இது என்ன பண்ணணும், இந்த ரெண்டு பவரையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 + 2 எவ்வளவு 4. இப்போ இங்கே ஃபோர்த் டேர்ம் இல்லை, 3 டேர்ம் தான் இருக்குது. இப்போ நம்ம எழுதிட்டோம், டேஷ் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், இதை கம்பேர் பண்ணணும். எது ஹையஸ்ட் டிகிரின்றதை ஃபைண்ட் பண்ணுங்க. எது ஹையஸ்ட் டிகிரி 4. ஸோ 4 இஸ் த டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டேர்மோடைய டிகிரி சொல்லுங்க 4. செகண்ட் டேர்முக்கு 3. தேர்ட் டேர்முக்கு 2. 1ன்றது என்னது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன டிகிரி 0. இப்போ நம்ம இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் டிகிரி எழுதிட்டோம். இப்போ இதை என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணுங்க. இதில் எது வந்து ஹையஸ்ட் டிகிரி 4. ஸோ டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் 4. அடுத்தது இப்போ இதில் என்ன பண்ணுவீங்க, இந்த ரெண்டு பவரையும் ஆட் பண்ணிக்கணும். 2 + 3 எவ்வளவு 5. செகண்ட் டேர்மில் பாருங்கள் x to the power of 3, yக்கு பவர் கொடுக்கல, இப்போ என்ன எழுதுவீங்க 1. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 3 + 1 4. தேர்ட் டேர்ம் சொல்லுங்கள் x y தான் இருக்குது, அப்போ இதுக்கு பவர் என்னது 1. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 1 + 1 2. ஃபோர்த் டேர்ம் இல்லை, ஸோ அதுக்கு டேஷ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இதில் எது ஹையஸ்ட் டிகிரி 5. ஸோ டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டேபிள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.3ல தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம், ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். இங்கே கொடுத்துருக்கிற இந்த டேர்முக்கு நம்மளை டிகிரி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் x to the power of 2. இப்போ இந்த டேர்மோட டிகிரி சொல்லுங்க 2. The degree of the term is 2. Second one, -7ab. இப்போ ab ரெண்டுக்கும் பவர் கொடுக்கல, இப்போ என்ன பவர் எழுதுவீங்க
1 1. இப்போ இந்த ரெண்டு பவரை என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் 1 + 1 2. ஸோ இந்த டேர்மோடைய டிகிரி என்ன 2. The degree of the term is 2. Next third one 12p q to the power of 2 r to the power of 2. இப்போ இந்த டேர்மோடைய டிகிரி பார்க்கலாமா? pக்கு ஃபர்ஸ்ட் பவர் கொடுக்கல, அதனால அந்த பவர் எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற எல்லா பவரையும் ஆட் பண்ணணும். 1 + 2 + 2. 1 + 2 3, 3 + 2 5. அப்போ இந்த டேர்மோடைய டிகிரி என்ன 5. The degree of the term is 5. Next -125. இது என்னது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டுக்கு டிகிரி என்னது 0. The degree of constant term is 0. Next fifth one 3z. இப்போ zக்கு பவர் கொடுக்கல, அப்போ என்ன பண்ணிக்குவீங்க மேலே பவர் என்னது 1ன்னு எழுதிக்கோங்க. ஸோ the degree of the term is 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், டிகிரி எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எக்ஸசைஸ் 3.3ல் 4th சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.